தூரம் எல்லாம் மடியிழந்த கலைப்போடு பார கைலாசத்திற்கு வந்த பகவானுக்கு பார்வதி அம்மா பாத பூஜை செய்து முடித்து விட்டு கைலாசம் அழைத்து சென்று பகவானும் பார்வதியும் சோலை வரத்தை சொற்கட்டம் விளையாடுகிறார். இருவேர்களும் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பார்வதி அம்மா பார்த்தா, ஆண்டவா பகவானே, தினத்தோட இந்த உலகத்துக்கு படி இழக்க போறீங்கல்ல, நீங்கள் படி இருந்த தத்துவத்தை என்கிட்ட சொல்லணும். பார்வதி என்ன இவ்வளவு நாளும் இல்லாத சந்தேகம் வர காரணம் என்ன? இன்னைக்கு திடீர்னு தத்துவத்தை கேட்கிறீமா, என்ன காரணம்? பார்வதி அம்மாளுக்கு சந்தேகம் வருதுயா. ஓ, சந்தேகமானது வருது பார்வதா தேவிக்கு. நம்ம கிட்ட நாளை திணையை தான் வாங்கிட்டு போறாரு. நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் படி இருக்கிறாரு. அது எப்படி? ஆமா, நாளை திணை எடுத்து சோறு போகணும்னு சொன்னா 4 பேருக்கு கூட நல்லாவே வயிறு. நாளை பாத்திருக்கியா உனக்கு? அந்த உலக்கு திணை தான் வாங்கிட்டு போறாரு. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் படி இழக்கிறாரு. எப்படி சாத்தியமாகும்? உலகத்துல ஒரு குடும்பத்துக்கு காணுமா? காணவே காணாது. பார்வதி அம்மா சந்தேகத்தோட ஆண்டவன் இடத்துல கேட்க, சரி ஆண்டவன் பார்த்தார். ஏ பார்வதி, கணவன் என் மேல சந்தேகப்படுறியா? அம்மா பார்வதி, இந்த உலகத்துக்கு நான் பிறந்தவளுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னா, சந்தேகம் பின்வாசல் வந்தா சந்தோஷம் பூரம் பின்வாசல் பின்வாசல் கெட்டாம வீடு கட்டணும். ஓ, அப்படி இருக்குமா? பெண்ணா பிறந்தவளுக்கு எந்த வரணும், அந்த சந்தேகம் மட்டும் வரவே கூடாது. மட்டும் இல்லையா, யாருக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஆண்களுக்கு சந்தேகம் என்னன்னே தெரியும். போன் பண்ணும் போது என்ன சொல்லும்? வேற ஒருவருடன் தொடர்புடன் இருக்கிறார். தொடர்புடன் அப்படின்னா சும்மா இருந்திருக்கு சொல்லல, விட்டு கொடுத்து வாழ்ந்தேன். அப்போ பார்த்த உடனே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு பார்வதி, பெண்ணை பார்வதி, உலகத்தினை எடுத்து உலகம் எல்லாம் படி இழக்கன்னு சொன்னா அது என்னோட மகிமை. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானின் மகிமை படைச்ச அவருக்கு தெரியாதா யார் யாருக்கு எப்படி எப்படி படி இழக்கணும்னு? நமக்கெல்லாம் இன்னைக்கு என்ன படி இருந்தாங்க? எனக்கெல்லாம் இன்னைக்கு எங்க அம்மா பத்திரகாளி வாசல்ல சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாதா? எத்தனை 16 புரோட்டா. அது நீங்க தெரியல போ, எத்தனை 13 தான். 13 4 இட்லி சப்பாத்தி. இட்லிலாம் போடவே இல்லை. பிள்ளைக்காரங்களுக்கு மட்டும் தனியா வச்சிருக்காங்க. கலைக்கு போட்டாங்க. அதனால அப்படி சாப்பிட்டதால உனக்கு இப்படி மக்கள் பண்ணுது. அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அவருடைய மகிமைகளை எல்லாம் சொல்லுகிறார். சரி, ஏன்னா பார்வதி சந்தேகப்படுகிறார் என்று எப்படி எப்படி எடுத்துரைக்கிறார் தெரியுமா? தூணிலும் இருப்பேன், துருப்பிலும் இருப்பேன். சரி, மயக்கோட ஆண்டவன் தான் அடிக்கின்ற காட்சியிலும் இருப்பேன், ஆலயத்திலும் இருப்பேன். பாருங்க, அதை விடமா இந்த உலகத்துல சூரியன் சந்திரன் இல்லாம உலகத்துல இருக்க முடியுமா? கண்டிப்பா இரவா இருந்துச்சுன்னா வலது கண் தான் சூரியன், இடது கண் சந்திரன் சொல்லுங்க. சரி, அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன சொல்ல வைப்போம்? பகவான் கண்ணை திறந்தாதான் உலகமே வெளிச்சமா இருக்கும். சின்ன பிள்ளைகிட்ட கண்ணை கூட சொல்லிடுவேன். சொல்லுதாங்க, என் மருத்துவ கம்பா என்ன கூட சொல்லிடுவோம். ஆலக்கம் கங்கால காணும் எப்படி வாழ முடியாதோ அப்படின்னு. சரி, ஒரு பொருளும் முடியாது. அந்த பீடிகாரக்காரன் கங்கலாம் எழுது போறோம். எப்போ பார்த்தாலும் அவன் இல்லையா நிலா. சரி, அப்போ பார்த்தால் பார்வதி அவனுடைய 2 கண்ணு திறந்தாதான் உலக வெளிச்சமா இருக்கும்னு சொல்லுறாரு. அப்போ கண்ணை பொத்தி பார்ப்போங்க. இப்படிப்பட்ட பகவானுடைய கண்ணை பொத்தணும்னா தெரிஞ்சிடும் உலகம் வெளிச்சமா இருக்கா இருட்டா இருக்கா என்று சொல்லி பகவானை சந்தேகப்பட்ட பார்வதி பகவானுக்கு பின்னால ஓடி ஓடி வந்தான். 2 கண்களையும் சாப்பிட பொத்திட்டான். 16